இலங்கையும் ஒரு ரூபா கூட செலவில்லாம பேத்துட்டு வரையலுமா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் கொண்டு இருந்தேன் சொல்லுவோம். அம்முக்குங்க தான் எங்கட பேச்சு. வானாவா போனாப்போ யார் வந்தாலும் இல்லாட்டியும் நான் செய்யறது தான். எல்லாரும் பொதுவா சௌமி என்னதான் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும். ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு டிராவல் வித் நானா. எங்கட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அமுக்குங்க. நான் சௌமி என்ன தான் தெரியும் எல்லாருக்கும். பேர்வழியிலிருந்து கொண்டிருக்கிறோம். 6000 சொச்சத்துக்கு மேலால சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க. அதே மாதிரி டிக்டாக்ல இருக்கிறாரு. எல்லாம் நடையில தான் போவாரு. ஷஹ்மி எல்லாரும் பொதுவா சௌமி என்னதான் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும். நான் பேருவல கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா யூடியூப் சேனல் செய்யறேன். இப்ப டிக்டாக்ல கொஞ்சம் மெல்லிசா வீடியோஸ் எல்லாம் போட்டு அப்லோட் பண்ணி கொண்டு இருந்துச்சு. ஓல் ஐலண்ட் வாக் சேலஞ்ச் ஒன்று பண்ணதுக்கு இருந்துச்சு. முழு இலங்கையும் கரையோரத்தால நடந்து போறதாக அமைப்பொண்டு இருந்துச்சு. சரி, ஓல் ஐலண்டுக்கு முன்னுக்கால நாங்க பாப்போம் வந்து நீங்க நக்கல்ஸுக்கு போனீங்க. லாஸ்ட் நக்கல்ஸ் போயிருந்தோம். பொக்கெட்ல இல்ல இப்ராஹிம் நானா இல்ல பொக்கெட்ல இப்ராஹிம் இல்லாம பயணம். ஆனா கைய போட்டா போனாச்சு. அதுக்கு எந்த கான்செப்ட்? அது எப்படி கான்செப்ட்னா, இலங்கையில எந்த இடம் போகணும்னு சொன்னாலும் முதலாவது ஒரு விஷயம், நாங்க ஒரு விஷயம் செய்யலும் அப்படின்னு சொல்லி நாங்க எங்க மனசுல எடுத்தேன்னு சொன்னா அது எவங்க வந்தோ வரலையோ, எவங்க தடுக்கலையோ எங்களுக்கு அதை செஞ்சு முடிச்சிடும். வானாவா போனாப்போ யார் வந்தாலும் இல்லாட்டியும் நான் செய்யறது தான். அவ்வளவுதானே முக்கியமான ஒரு விஷயம். எங்களால வாழ்க்கையில ஒன்று செய்யறதுக்கு கேளும், என்னால இது முடியும்னு சொல்லி நான் ஒரு நாள் நினைச்சிட்டு சொன்னா அது செய்ய முடியாம போறதுக்கு காரணம் தடையாயிருச்சு நாங்க மட்டும்தான். எங்களால் ஒரு விஷயம் முடியும்னு சொன்னா, இல்லாட்டி உங்களால ஒரு விஷயம் முடியும் என்றால் அதை தடுக்கிறதுக்கு இருச்சு முதலாவதால் நீங்க தான். நாங்களே தான் செய்யணும். கல்லி வள்ளி வந்தாவா போனாப்போ செய்யறது தான். ஏண்டா இது யூடியூப் செய்யும் போது எங்கட ஒரு ப்ரொஜெக்ட் ஒரு கண்டென்ட் செய்யும் போது மிச்சம் தடங்கள் வரும். இது நான் மிச்சம் அனுபவப்பட்டிருக்குது. அதே மாதிரி தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை மீறி செய்யறது தான் வந்து யூடியூபர் ஒரு திறமை, ஒரு சாதனை. சோ நக்கல்ஸ் போனீங்க, எத்தனை நாள் பயணம்? அது நக்கல்ஸ் போனது நான் ரீசெண்டா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட நான் நக்கல்ஸ் போயிருந்தேன். அது நக்கல்ஸ் போறது வெள்ளிக்கிழமை போய் திங்கக்கிழமை வந்துட்டு, அது கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் பயணம் உண்டுதான். எவ்வளவு வாக்கிங் டிஸ்டன்ஸ்? அதுல கிட்டத்தட்ட நக்கல்ஸ் என்ட்ரன்ஸ்ல இருந்து நாங்க போன தூவிலி எல்லைக்கு பக்கத்துல இருந்துச்சு ஒரு எல்லை வாட்டர் ஃபால் தான் போனது. அங்கே கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப 19 கிலோமீட்டர் நடந்து வந்து அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். பொக்கெட்ல மணியில இப்ராஹிம் இல்ல. ஓல் ஐலண்ட் வந்து ஐலண்ட் போனாரு. ஓல் ஐலண்டுக்கு வந்து ஒரு வாக்கிங்ல போனாரு. ஒரு ரூபா செலவு இல்லாம வாக்கன் லிஃப்ட் நடக்கிறது. அல்லது கைய போட்டா நிறுத்துமாச்சான் நிறுத்து என்று எயிலசரி ஏறி போறது. ஒன்று பஸ்ஸா இருக்கலாம், இல்லாட்டி பைசிக்கலா இருக்கலாம், இல்லாட்டி வாகனம் எதுனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு ரூபா காசு இல்லாம அது எப்படி ஆரம்பிச்சேன்னா, முழு இலங்கையும் போய் முடிக்கணும். இலங்கையும் ஃபுல்லாவே இப்ப உண்மையிலே நிறைய பேர் நினைச்சுக்கொண்டு யூடியூபுக்காக நான் வீடியோ செய்யறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா ரியல் என் ரியல் வாழ்க்கையில நான் செய்த விஷயங்களை தான் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியது. அப்ப முழு இலங்கையும் ஒரு ரூபா கூட செலவில்லாம பேத்துட்டு வரையலுமா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் கொண்டு இருந்தேன். அதை செஞ்சு முடிச்சோம் வேண்டிய எண்ணத்துலதான் அந்த பயணத்தை ஆரம்பிச்சது. நான் சாப்பாட்டுக்காக கையில 5000 ரூபா காசு எடுத்துக்கொண்டு போனேன். அதுல 3500 ரூபா நான் ரிட்டர்ன் கொண்டு வந்தேன். 1500 ரூபா தான் செலவு. 1500 ரூபா தான் செலவு. நாங்க ஒரு பயணம் ஒண்ணு போனாக்கா 5000 ரூபா எடுத்து போனாக்கா ஒரு நாள் இருக்கிறதுக்கு மேலாது. உண்மையா ஒரு நாளைக்கும் போதா ஒரு 10,000 சரி தேவை. 3000 எடுத்துக்கொண்டு போயிட்டு 14 நாளைக்கு அப்படியா 14 நாளைக்கு போறோம். 3500 ரூபா தான் பேலன்ஸ். 1500 ரூபா தான் செலவு. 1500 ரூபா செலவு. அது எப்படி பயணம் பண்ணிச்சுன்னா, 14 நாள் நான் பயணம் செஞ்சேன். இப்ப வாகனம் ஒன்றுல நான் போற வழியில லிப்ட் கேக்கிய கிட்டத்தட்ட ஒரு 150 வாகனம் நிறுத்தாமலே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு வாகனம் நிறுத்தி ஏத்திக்கணும் வருவாங்க. அப்படி வாகனம் கிடைக்காத சந்தர்ப்பம் எல்லாம் நடந்துதான் போறது. இனி நடந்தும் லிப்டும் இப்படியாகவே ஒரு வாகனம் நான் இலங்கையில எல்லா மாவட்டமும் போன ஒரு ரூபா கூட ஒரு வாகனத்துக்குமே கொடுக்கல. அப்படி கொடுக்காம தான் எல்லா பயணமுமே பெய்துட்டு வந்தது. திருவள்ளையில இருந்து 56 கிலோமீட்டர் கலம்புக்கு போறாரு. அப்ப இங்க இருந்து அங்கேக்கு வாக்கிங்ல போறாரு. இது எடுக்குது என்ன மாதிரி? இப்ப நான் ட்ரெயின் பண்ணிருக்கிற அமைப்புல ஏன்னா ஒரு மணித்தியாலத்துக்கு 5 கிலோமீட்டர் ஏன்னா ஒர்க் பண்ணிடும். ஒரு மணித்தியாலத்துக்கு 5 கிலோமீட்டர் ஒர்க் பண்ணிடும். அப்படி அந்த அமைப்புல பார்த்தோன்னா 56 கிலோமீட்டர் 11 மணித்தியாலம் 11:30 மணித்தியாலத்துல போயிடலாம். இருந்தாலும் கெஸ்ஸிங் வச்சிருச்சு ஒரு 12 மணித்தியாலம். ஏன்னா நடுல தொழுவத்துக்கு சாப்பாடுகளுக்கு அந்த பிரேக் போக எல்லாமே இதுக்குள்ள எல்லாம் இன்க்ளூடா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, பள்ளி போறது, அதோட மாதிரி சாப்பாடு மம்மம் எல்லாம் எல்லாம் மிரிக்கணுமே. இதெல்லாம் செஞ்சு முடிஞ்சுதான் அவர்கிட்ட டார்கெட் பண்ணிக்க. நீங்க வாழ்க்கையில ஒரு இலட்சியத்தை எடுத்து பயணிங்கோ,
அந்த பயணம் நீங்க வாழ்க்கையில இலட்சியத்துக்காக நீங்க பயணிச்ச நேரம் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் உங்களோட இலட்சியம் மேனாட்டு இறைச்சி ஒரே ஒரு கொள்ளைந்தால் நான் செய்த ஒரு விஷயம் மார்க்கத்துல பிழை இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யறதுக்கு வேணும்னு சொல்லி சொன்னா அத முதலாவது பாக்கி எங்கட வீட்டுல பிரச்சனை இல்லையா இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் பாக்கி நான் சமூகத்துக்கு அநியாயம் செய்யறதை நாங்க போடல நாங்க எங்கட மனசுல நினைச்சிருச்ச ஒரு விஷயம் வாழ்க்கையில இந்த இடத்த அடையணும் இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒன்று பயணம் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பயணத்துக்கு எவ்வளவு தடவை வந்து சொன்னாலும் அது அல்லாட இருப்பையில தெரிஞ்சு கொண்டு பேத்து கொண்டேதான் இருக்கணும் சமூகம் வண்டியது எப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் செஞ்சு முடியங்காட்டிலும் வீண் முயற்சின்னு சொல்லிக்கொண்டேதான் இருச்சு அதே விஷயத்த செஞ்சு முடிஞ்ச ஒரு விடாமுயற்சி அடே பாரு இவனை பாரு இவன் செஞ்சு முடிச்சிட்டானே இப்படித்தான் பேசியது இப்போது விஷயம் மனசு பட்டுட்டா நாங்க செய்யணுமா தொடர்ந்து பயணிங்கோ நல்ல விஷயம் நல்ல விஷயம் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க வீண் முயற்சி இல்லாம விடாமுயற்சியில் செய்யுங்க உண்மையிலே உங்களோட விஷயங்கள் வந்து சாத்தியக்கூறப்படும் இன்னைக்கு நானா சந்திச்சதுலயும் நான் ரொம்ப சந்தோஷம் நான் இங்க கெச்மலை பீச்ல குளிச்சு கொண்டு இருந்தேன் அதோட நானா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் செட்டோட அதோட மீட் பண்ணினோம் உண்மையிலே சந்தோஷம் வீடியோ செய்வோம்ட்டு இப்ப நாங்க செஞ்சு கொண்டு இருச்சு கட்டாயம் வந்து எங்கட மறக்காம எங்கட யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க